10/10/6 26வது நாள் போகிறதே தெரியல. பலகட்ட சோதனை 4 வருஷம் போயிட்டோம். தொடர்ச்சியாக போகிறோம் போக முடிஞ்சு. இந்த கொரோனா வந்து ஒன்று நின்று போயிட்டா தொடங்கவே முடியறதில்லை. உங்களுக்கு தெரியும், ஒன்று தடங்கள் ஒரு தடவை வந்துச்சுன்னா அதை தொடங்குறதுக்கு பயங்கரமான இதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் தொடங்க முடியல. 2 நாள் வரும் 2 நாள் வரும் போகலான்னு பார்த்தா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், கடைசி நின்று போயிடும். இப்படியே போயிட்டே இருக்குது. அதனால் ஏன்னா இது பேப்பர் நியூஸில் ஒன்று வந்துடுச்சு. அதையும் பார்த்து நான் 6 பேசாமல் இருந்தேன். இந்த வருஷம் சுத்தமாகவே வரல, எதுலேயுமே வரல. பேப்பர் நியூஸு சேனலு டிவி எதுலேயுமே வரல, எந்த இதுலேயுமே வராது போயிட்டார். அதனால இன்னும் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போச்சா? யாரில் அனாதியை போயிட்டாரா? ஒரு கோரிக்கை நம்ம 5ஆவது தரம் வச்சு பார்க்க தரலாம். இந்த முதலமைச்சர் நான் வைக்கல. இப்போ வந்து முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை நான் கொடுக்கல. எதாவது போய் கொடுக்கலான்ட்டு கண்டிப்பாக நிறைய பேர் நம்பிக்கை இருக்குது. நீங்களும் நம்புங்க, பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் மற்ற பசங்களுக்கு எல்லாம் வந்தீங்க எல்லாமே அளவுக்கு 2 குழந்தைங்க 1 குழந்தைங்க இது மாதிரி எல்லாம் குழந்தைங்க ஆகிடுச்சு. அவங்களால வர முடியல. ஏன்னா குடும்ப சூழ்நிலையெல்லாம் வறுமை கோட்டு கீழே போகிறதுனால என்னால் வர முடியல. என்னாலே முடியல. நானும் ஒரு மூட்டை விட்டு லோனு போட்டு தொழில் வந்து இந்த கைத்தொழில் இருந்ததுனால அந்த தொழிலால் எங்கள் தொழில் எல்லாமே பாதிப்பு. 2 லட்சம் பேர்த்துக்கு வேலை இல்லை. அது எலம்பள்ளி சைடில் மட்டும். அதையும் நான் போராடலான்னு பார்த்தேன், மண்ணு கொடுத்துட்டு. எனக்கு ஆதரவு யாரும் இல்லை. இந்த போகிறதுல முக்கியமாக நான் அந்த கோரிக்கை அவங்களை வச்சு தான் போவேன். தறி தொழிலாளர்களுக்கு. நானும் தறி தொழிலாளி தான். நீங்கள் அதை கண்டுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அதை போட்டுட்டாலுமே இருந்தாலும் நம்ம குலதெய்வம் மாதிரி என் தொழில் கேட்குறதுக்கு நாதியில் இந்த குஜராத் ரகம் வந்து ரொம்ப மோசமாக போச்சு. ரோடு எடுத்து கட்ட முடியாது தறித்தொழில் நின்று அவன் என்னென்னமோ வேலைக்கு போகிறான். வேலை எப்படி கல்லுக்காட்டுக்கு இதெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. இந்த கோரிக்கை வைக்கணும், இந்த கோரிக்கை முதலமைச்சர் கொண்டு போய் வைக்கணும், ஏதோ ஒன்று பண்ணுங்கண்ணே. அதனால் என்ன கேட்குறேன்னா, ஏதோ ரூபத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இவர் ரூபம் ஏதோ ரூபம் உங்கள் ரூபத்தில் வருவார்னு எதிர்பார்த்துருக்கிறேன். உங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் அனுப்பிவிடுங்க. யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் இது மாதிரி எதில் இருக்கிறதில் அனுப்பிவிடுங்க. வருஷ வருஷம் போகும்போது எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வனவாசி, நங்கவள்ளி, தாரமங்கலம் அதெல்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. அந்த 5 வருஷம் நினச்சி கூட பார்க்க முடியாது. பாவங்கள்லாம் பிஸ்கட்டு சாக்லேட்டு அவ்வளோ நேசிச்சாங்க, நினச்சி கூட பார்க்கல. இப்போ தான் ஏன் இந்த அளவு மறந்தாங்கன்னா எல்லாம் செல்ஃபோன் தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போலாம் அந்த பிரபலம் கிடையாது. மெட்ராஸில் நான் ஒருத்தவங்க 9 மணிக்கு மாட்டிக்கிட்டேன். நைட்டு 25 பேர் போயிருந்தோம். அழுவாத குடும்பம் தான். அப்துல்லாமே ஏதோ ஒருத்தர் காப்பாற்றணும். ஒரு 20 அடி தள்ளி 30 அடி தான் போயிருக்கோம். அப்போ தான் ஒரு ஸ்டாண்ட் கட்டியிருந்தாங்க. அப்துல்லா சொன்னார், அப்பா கடல் வந்துட்டாங்க. அதேமாதிரி அவர் வானச்சலங்களாக நான் இருக்கிறேன்னு ஆதரித்து பார்த்துக்கிட்டாரு. அது மாதிரி ஏதோ ரூபத்தில் வாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நான் வந்து மற்றதுலாம் கேட்கல. இந்த மாதிரி இந்த சைக்கிள் ஏதோ வாடகை கிடைச்சாலும் சரி, இல்லை ஏதோ உங்கள் சைக்கிள் யாரும் வச்சுருந்தாலும் சரி, வாங்கிட்டு போகிற அளவுக்கு இது மாதிரி அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் எல்லாம் அனுப்பணும்னா ஏதோ முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சால் சைக்கிள் ஆச்சு எங்கனாலும் மற்றவங்க கேட்டு கொடுங்க. போயிட்டு வந்து கொடுத்துட்றோம். போயிட்டு சர்வீஸ் பண்ணி நான் கொடுத்துருவேன். ஏன்னா நல்ல சைக்கிளாக நான் வருஷம் போனால் சைக்கிளாக பாதியிலே கண்டு போயிடும். அதனால் மற்றவங்க கேட்கலாம், உன்னால் அதே முடியலையே நீ ஏன்டா போகிறேன்னு. ஒருத்தன் சொல்கிறீங்க சொல்ல தான் செய்வாங்க. போகிறேன்னு உற்சாகம் பண்ணுறீங்க யாரும் கிடையாது, இருக்கிறாங்க. அதையும் சில பேர் சொல்லுவான், அவங்களை பார்த்தாலும் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. அப்படி சொல்கிறீங்க அப்துல் கலாமுக்கு எதிரானீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். அப்படி தான் சொல்கிறீங்க, நான் அவருக்கு எதிராக நினச்சிக்கிறேன். என் ஃப்ரெண்டு கேட்குறான், நான் பையன் போயிட்டு வரட்டான்னு நீங்கள் நினச்சிக்கிறேன். எதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, கையெழுத்து கும்பிட்றேன். நான் கேட்டதே இல்லை. ஏன்னா 4 வருஷமாக நானும் என்ன முடியுது ஒரு 1.5 லட்சம் மேலே செலவு பண்ணிட்டேன். ஒரு நினைவு நாள் வந்தால் மறக்கன்று, பிறந்தநாள் வந்தால் மறக்கன்று, ஊருக்கு மறக்கன்று நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பண்ணிக்கிட்டே இருந்தேன். வீடியோ பார்த்துருப்பீங்க. தொழில் மந்தமானதுனால, தொழில் பொண்ணு ஒருத்தன் அடிப்படுறதுனால என்னால் தொடங்கவே முடியல. ஒரு புதுசாக போனால் எவ்வளோ இதுன்னு ஒரு சொன்னார். அது பண்டை தான் மக்கள் ஒன்று பரவாயில்றாமாங்க. பண்டெல்லாம் எங்கடா அவங்க நடக்கிறான், அப்படி பண்ண விட்டுட்டான் அப்படிம்பாங்கன்னு. அதே மாதிரியே தான் போயிடுச்சு. நம்ம கையில் இருக்கும்போது பண்ணும்போது எல்லாம் பாராட்டினாங்க, இல்லாதபோது பண்ணும்போது அவள் தாண்டாப்பா, அவன் பண்ணி பிடிச்சது அவள் தாண்டாப்பா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேசிட்டு போச்சுறாங்க. நம்ம மனசில் என்ன இருக்குதோ, ஆண்டவன் நம்ம மனசில் நினைக்கிறோம், அதை நம்ம நினச்சி போயிட்டே இருக்காங்க. அதனால் என் சக்தி எதுவும் இல்லை. ஏதோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்கள்.
மற்றவங்களாம் வருவாங்க, அவங்களையும் நம்மளால் கூட்டி போகிறது வாய்ப்பே இல்லை. அவங்க ஏன்னா அவங்க சைக்கிள் கேட்பாங்க, அவங்களால இதை ரெடி பண்ண முடியல. ஏதோ ஒரு ரூபத்தில் என்ன 57 நாள் இருக்குது. பள்ளியோட சார்னு சொல்லுது, நான் அதை பார்க்குறதில்ல, பேசும்போது சொல்லுது. ஏதோ ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னும் நன்றிக்கு என்ன இருப்போம் உங்களுக்கு. கும்பிட்றேன்.